ورسوله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனிலே கூறுகின்றான், وَلَقَدْ بَعَثْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து திருமலை குர்ஆனில் பேசுகின்றான், நபியே, உமக்கு முன்னால் நாம் எத்தனையோ இறை தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً. அந்த இறை தூதர்களுக்கு நாம் வாழ்க்கை துணைகளையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தியிருந்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பிய அனைத்து இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார். மனைவி என்ற ஒரு பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். அவர்களுக்கு குழந்தைகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவரும் திருமணம் செய்து மனைவியரோடு வாழ்க்கை நடத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், திருமணம் என்பது இறைவனுடைய பார்வையில் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்காரியம் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. திருமலை குர்ஆனில் நபிமொழிகளிலும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்தை மிகவும் சிறப்பித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவத்திற்குரிய சான்றுகளில் ஒன்றாக இந்த திருமணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், உங்களிலிருந்து உங்களுக்குரிய வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் படைத்திருப்பது எதற்காக? அல்லாஹ் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக ஆக்க வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தினார். இலைஹா, கணவன் என்பவன் மனைவியிடம் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணிலிருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்திருப்பதும், கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் கருணையும் பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்தி இருப்பதும் இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆயாத்தில் கௌமியத்தப்பெறும் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் பல்வேறு சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஒரு மூமின், ஒரு இறையடியான், ஒரு மனிதன் அவன் திருமணத்தின் மூலமாக அவனுடைய மனைவியிடத்தில் நிம்மதியை பெறுகின்றான். அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் தனிமை என்பதை தாண்டி அவனோடு அன்பு பாராட்டுவதற்கு, அவருடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்வதற்கு
என்பதாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாயிக்கும், உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவர்கள், திருமணம் தாமதமாகக்கூடியவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். உங்களில் மிகச்சிறந்த நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஆண் அடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். வறுமையை காரணம் காட்டி ஒரு இஸ்லாமிய அரசாங்கம், அதே நேரத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் என்பது அவர்கள் சட்டைக்குட்பட்டு திருமணம் தாமதமாகக்கூடியவர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் ஏழைகளாக இருந்தார். எந்த திருமணம் செய்வதற்கு முன்பாக ஒரு ஆண் மகன் ஏழையாக இருக்கிறான், ஒரு பெண் ஏழையாக இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் திருமணத்தை அவர்களுக்கு நடத்தி வைக்க வேண்டும். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான், தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்குவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றார். அந்த பொறுப்பில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றார், உங்களை யாராவது வாழ்க்கை துணை இல்லாமல் இருந்தால் அல்லது வறுமையின் காரணத்தினால் அவர்களுக்கு தாமதமாகும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை துணைகளை நீங்கள் முன்வந்து தேடி அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று திருமணத்தினுடைய பல்வேறு பயன்களை நபி மொழியில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஆ ஃபலியதஸவ்வஜ், இளைஞர்களே, உங்களில் யாருக்கு உடல் தகுதி அதற்கு மேலாக பொருளாதார வசதி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த திருமணத்துடைய நன்மை என்ன? ஒரு மூமின் மறுமையை நம்பக்கூடியவன், அதே போன்று கற்பொழுக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் திருமணம் செய்வதன் மூலம் அது பார்வையை தாழ்த்துகிறது, அது கற்பை பாதுகாக்கிறது. ஒருவர் மூமினாக வாழும் பொழுது தான் தவறான வழியில் சென்று விடுவோமோ என்ற பயம் இருக்கும் பொழுது அவர்கள் உரிய காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய தவறான பார்வைக்கு அந்த திருமணம் என்பது ஒரு மூமினுக்கு கடிவாளமாக அமைகிறது. அவருடைய கற்பொழுக்கத்தை அது பாதுகாக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், பமல்லம் யஸ்ததில், யாருக்கு அந்த பொருளாதார வசதி இல்லையோ, ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவளுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இதை வழங்குவதற்கு யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏனென்றால் அந்த நோன்பிற்கு இச்சையை கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. அப்ப திருமணம் என்பது ஒரு மூமினை பொறுத்தவரை அது அவனுடைய பார்வையை காக்க வைக்கக்கூடியது. ஹராமான காரியங்களை பார்ப்பதை விட்டும் அவனை காப்பாற்றக்கூடிய திருமணம், அவனுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது திருமணம் என்பதை இந்த நபிகள் மொழியிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவனுக்கு சரியான மார்க்கமுடைய வாழ்க்கை துணை அமையும் பொழுது அவனுடைய மறுமை வெற்றிக்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாஉன், இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதியாகும். இந்த உலகத்துல நாம் சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு பல்வேறு வசதியே இந்த உலகத்தில் தேவை. உணவு தேவை, உடை தேவை, மருந்துகள் தேவை. இந்த உலகம் முழுவதும் அந்த வாழ்வதற்கேற்ற வசதியாக அதை படைத்திருக்கின்றார். நபிகள் நாயகம் இரண்டாவது சொன்னார்கள், ஒருவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகளிலேயே நல்வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்தது எதுவென்று சொன்னால் அவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்லொழுக்கமுடைய ஒரு மனைவிதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஒருவனுக்கு நல்லொழுக்கமுடைய, நற்குணமுடைய, அல்லாஹ்வுடைய வரம்புகளை தேடி நடக்கக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கை துணையாக அமைந்து விட்டார் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை பெறுகிறான். அப்ப இந்த வாழ்க்கை துணை என்பது திருமணம் மூலமாக இருக்கிறது. வேறு முறையில் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. அதே போன்று மற்றொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணத்துடைய முக்கியத்துவத்தை, அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் சொன்னார்கள், மக்கள் 4 காரணங்களுக்காக
மாலிகா அவளை ஹசபிகா அவள் ஜமாலிகா அவள் தீனிகா. ஒரு பெண்ணுடைய செல்வத்திற்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய அழகிற்காக, அல்லது அவருடைய மார்க்கப்பட்டிற்காக, இந்த 4 காரணங்களில் ஒரு காரணத்திற்காக, இரு காரணத்திற்காகவோ, 4 காரணங்களுக்காகவோ ஒரு பெண்களை ஆண்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மார்க்கம் உடையவரை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கோ, அவர் சரிபெற்றார், அல்லது உன்னுடைய 2 கரங்களும் மண்ணாகட்டும். ஒருவனுடைய வாழ்க்கை துணைவி மார்க்கம் உடையவராக இருந்தார் என்று சொன்னால் அவனுக்கு மறுமை வெற்றி இலகுவாகிறது. அவன் மறுமை வெற்றியை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். அதற்குரிய ஒரு காரணகர்த்தாவாக மார்க்கமுடைய அந்த பெண் அமைந்து விடுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அப்ப இந்த பாக்கியம் திருமணம் செய்யாதவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. ஒருவர் திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கை துறையில் மாற்றம் உடையவராக இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். இப்படி ஏராளமான பாக்கியம் சொல்லிக் கொண்டே போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானும் இன்கத அமலுக்குள், ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவங்க எல்லா செயல்களும் நின்று போய் விடுகிறது. 3 விஷயம் மட்டும்தான் நம்ம மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மையா வந்து சேரும். எவையெல்லாம் நமக்கு மரணத்திற்கு பிறகு நன்மை தரக்கூடியது? இல்லாமல் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மம். ஒருவன் தர்மத்தை செய்கிறான், அந்த தர்மம் மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவன் மரணித்து விட்டாலும் அவனுடைய தர்மம் மக்களுக்கு பயன் தரும் என்று சொன்னால் அவனுக்கு நன்மையாக சேர்ந்து கொண்டே இருக்கும். பயனுள்ள கல்வி, ஒருவன் மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிக்கின்றான், அவன் மரணித்து விட்டாலும் அவனுடைய கல்வி மக்களும் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு நன்மையாக சேர்ந்து கொண்டே இருக்கும். 3வது சொன்னார்கள், வலதும் சாலிகும் எதுவும் அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுடைய குழந்தை. அப்ப ஒரு மரணத்திற்கு பிறகு அவனுடைய பிள்ளை அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மரணை அந்தஸ்தே உயர்த்துகிறது. அவனுடைய பாவங்களை அந்த பிள்ளையுடைய பிரார்த்தனை அழிக்கிறது. அப்ப இந்த பிள்ளை நல்லொழுக்கமுடைய குழந்தை என்பது ஒருவன் திருமணம் செய்து கொண்டால்தான் நல்லொழுக்கமுடைய ஒரு குழந்தையை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவ்வாறு பல்வேறு பயன்களுக்கு, மறுமை பயன்களுக்கு, இன்மை பயன்களுக்கு திருமணம் என்பது ஒரு அடிப்படையான காரணியாக விளங்குகிறது. இஸ்லாம் இந்த காரணத்திற்காகத்தான் திருமணத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு உலகத்தில் எல்லா சமுதாயத்தில் உள்ள மக்களும், எல்லா மதத்தவர்களும் திருமணம் செய்கின்றார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமணத்திற்கென்று வரையறைகளையும் நிபந்தனைகளையும் சட்டங்களையும் சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த திருமணம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த திருமணத்தை வழிகாட்டினார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த திருமணத்தை நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த நோக்கத்திற்கு மாற்றமாக இறை மறுப்பார்கள், குஃபார்கள் எந்த நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கிறார்களோ அந்த நோக்கத்திற்காக திருமணம் செய்யக்கூடிய ஒரு அதிகமான மக்கள் அந்த நோக்கத்திற்காக திருமணம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இறை மறுப்பாடு நோக்கம் என்ன? இறை மறுப்பாடு என்பவர்கள் திருமணம் என்பது அவர்களுக்கு ஒரு விழா, அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அவர்களுக்கு மறுமை நம்பிக்கை கிடையாது. இந்த திருமணத்திலே எல்லா வரம்புகளையும் அவர்கள் மீறுவார்கள். இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஒழுக்க மாண்பாகவே கருதப்படாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது திருமணம் எதற்காக? நீ உன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நீ உன்னுடைய பார்வையை தாக்குவதற்காக, உன்னுடைய வாழ்க்கை துணையிலிருந்து நீ நிம்மதியை பெறுவதற்காக, உன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலம் நீ மறுமை வெற்றியை அடைவதற்காக, உன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலம் நீ கண்காட்சியை பெறுவதற்காக, உன்னுடைய சந்ததிகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்குவதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது திருமணத்தின் மூலமாக குழந்தைகளை நாம் பழகி பெறுவதன் மூலமாக சாத்தியமாகும். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், இறைவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இவையெல்லாம் இறை தூதருடைய அந்த ஆசையை, அந்த ஆவலை நாம் நிறைவேற்ற முடியும். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு திருமணம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக நமக்கு திருமணத்தை வலியுறுத்துகின்றாரோ, மார்க்கம் சொல்லி காட்டுகிறதோ அந்த நோக்கத்தை இஸ்லாமிய சமுதாயம் புரண்ட காரணத்தினால், தடை புரண்ட காரணத்தினால் திருமணத்திலே இஸ்லாம் காட்டிய பல்வேறு
என்று சொன்னால் கணவன் மனைவியுடைய மனப்பொருத்தம் அவசியம். எந்த ஒரு பெண்ணுக்கும் பிடிக்காத கணவனை திருமணம் செய்து வைக்கக்கூடாது. எந்த ஒரு ஆணுக்கும் பிடிக்காத மனைவியை திருமணம் செய்து வைக்கக்கூடாது. திருமணத்துக்கு பொறுப்பாளர் அவசியம், பெண்ணுக்கு பொறுப்பாளர் அவசியம். நபிகள் சொன்னார்கள், யார் இல்லாக இல்லாமை வழி, பெண்ணுக்கு பொறுப்பாளர் இல்லாமல் எந்த திருமணமும் கிடையாது, திருமணமே ஆகாது. பெண்ணுடைய பொறுப்பாளருடைய சம்மதம் இல்லாமல் பெண்ணுடைய தந்தை அவர் பெண்ணுக்குரிய பொறுப்பாளர், பெண்ணுடைய தந்தை மரணித்து விட்டால் இல்லை என்று சொன்னால் இரத்த உறவில் எந்த ஆண் அந்த பெண்ணுக்கு மிக நெருக்கமாக இருப்பானோ அவர்கள் பெண்ணுக்குரிய வழியாக இருப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த பெண்களுடைய குடும்பத்தாரின் அனுமதியை கொண்டு நீங்கள் அப்பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப பெண்ணுக்கு வழி அவசியம். அதே நேரத்தில் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமணத்தை நமக்கு மிக எளிதான ஒரு காரியமாக ஆக்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் ஏராளமான மறுமை பயன்கள் ஒரு மூமினுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால், ஏராளமான இன்மை பயன்கள் மார்க்க அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் இந்த திருமணம் என்பது இந்த சமுதாயத்திற்கு இது ஒரு பாரமான காரியமாக ஆகிவிடக் கூடாது என்பதில் நம்முடைய மார்க்கம் நமக்கு சரியான வழிமுறைகளை காட்டியிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலைக்கான சொல்லுகின்றான், பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்குரிய மனக்குறைகளை மனமுவந்து கொடுத்து திருமணம் முடியுங்கள். இப்போ ஒரு பகலை தீர்மானிக்கக்கூடிய உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது, ஒரு பெண்ணுடைய தந்தைக்கு இருக்கிறது. இப்ப இந்த மகளின் காரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமணம் சிரமமாக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆகமன் நிசாயி பரக்கத்தில் ஐசத்துவா போனா, மணப்பெண்களிலேயே எந்த ஒரு பெண் ஒரு மகத்துவமிக்க ஒரு பெண் என்று சொன்னார், பரக்கத் நிறைந்த ஒரு மணப்பெண் என்று சொன்னால் எந்த பெண் மகளை குறைத்து கேட்கிறாளோ அவள் தான் பெண்களிலேயே மகத்துவமிக்க ஒரு பெண், பரக்கத் நிறைந்த ஒரு பெண் என்று சொல்லி காட்டினார். ஒரு பெண்ணுடைய எதற்காக சொன்னார்கள், ஒரு பெண் நினைத்தால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் வரதட்சணை என்ற கொடுமை நமக்குள் நுழைந்து அதை நாம் ஒரு பெண்ணுக்கு மகள் கொடுத்து அல்லது வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடிப்பதை பெண்ணுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக கருதக்கூடிய நிலைமை சில பல குடும்பங்களை பார்க்கிறோம். நாங்க என்ன காசு வாங்கிய கல்யாணம் முடிச்சுன்னு செய்வாங்க, வரதட்சணை வாங்காம இருந்தது அது பெண்ணுக்கு செய்யக்கூடிய உபகாரமாக கருதுறாங்க. அப்படி கிடையாது. பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை கடமை எது மகள் என்பது. ஆனால் அந்த பெண் தான் ஆணுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இந்த மகனை காரணமாக வைத்து ஒரு பெண் அழகாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம், அவளை மனம் முடிப்பதற்கு பலர் போட்டுக் கொள்கின்றார்கள். இப்போது அவள் எனக்கு 1 கோடி ரூபாய் தர வேண்டும், 2 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டால் அவள் தனக்கு திருமணத்தை அல்லது ஒரு மார்க்கமுடைய ஒரு மணமகன் இருப்பான், அவன் ஏழையாக இருப்பான். இவன் 1 கோடி 2 கோடி என்று கேட்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் நடக்க வாய்ப்பில்லை. நபிகள் காலத்தில் நடந்துச்சு. நபிகள் காலத்துல மகனை கூட்டி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சில பெண்களுக்கு சொன்னார்கள், எந்த ஒரு மணப்பெண் பறக்கத் தெரிந்தவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கை துணை அவன் மார்க்கம் உடையவனாக இருந்தால் நீ மகனை குறைத்து அவன் வாழ்க்கை துணையாக்கிக் கொள். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டினார், அவர் ஆடுத்த மூமினும் ஹைரும் முஷ்ரிக்கி வல வாழ்ந்தது. உங்களை கவரக்கூடிய ஒரு இணை வைப்பாளனை விட ஒரு ஈமான் கொண்ட அடிமை உங்களுக்கு சொல்றது. ஒரு ஏழைய மார்க்கத்தை பேணக்கூடிய அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஏழை இருப்பாங்க சொன்னால் மகனை காரணம் காட்டி அந்த திருமணத்தை பெரிய ஒரு தீயவனை வாழ்க்கை துணையாக ஆக்கிவிடக் கூடாது, நன்மக்கள் வாழ்க்கை துணையாக ஆக வேண்டும் என்பதற்காக இதுதான் மகனை செய்கிறது ஏற்றாக்கிறது. சஹீஹுல் புகாரியை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் ஸஅத் இப்னு ரபீ அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோழராக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். அவருக்கு 2 மனைவிகள். அவர் சொன்னார், என்னுடைய 2 மனைவிகளில் ஒருவரை நான் தலாக் விட்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். உலகத்தில் யாரும் இப்படி சொன்னது கிடையாது, இந்த சஹாபியை தவிர. என்னுடைய செல்வத்தின் பாதியை உங்களுக்கு தருகிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் அழகாக சொன்னார்கள், மிகவும் கண்ணியமாக சொன்னார்கள். பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மான், அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலும் செல்வத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எனக்கு கடைவீதியை காட்டுங்கள் என்றார்கள். ஒன்றுமில்லாத நிலைமை, ஒன்றுமில்லாத சூழலில் அவர்கள் கடைவீதிக்கு செல்கின்றார்கள். சில நாட்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள்? ஹதீஸிலே வருகிறது, வபிஹ ஷைஅன் மின் அக்தி வ ஷைஅன் மின் சிர்ரி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் பிற்காலத்தில் உலக பணக்காரர். இந்த
எந்த வசதியும் இல்லாதவராக இருக்கிறார். கொஞ்சம் பாலாடை கட்டியையும் கொஞ்சம் நெய்யையும் கடைவீதியும் சென்று வியாபாரம் செய்து சம்பாதிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் கழித்து அவரை பார்க்கிறார்கள். அவர் மீது ஒரு நறுமணத்தை பூசிய அந்த சூழல் இருக்கின்றது. நபிகள் நாயகம் கேட்டார்கள், மரியம் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்ன விஷயம், நறுமணத்தோடு பார்க்கிறேன், என்ன காரணம்? அப்பொழுது சொன்ன அல்லாஹ் அன்சாரியா, நான் அன்சாரி ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்தேன். நபிகள் நாயகம் கேட்டார்கள், கம் சுத்தலா, நீ அவள் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகன் கொடுத்தார்? அவர் சொன்னார், நான் ஒரு பேரீச்சம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகளாக கொடுத்து திருமணம் செய்தேன். ஒரு பேரீச்சம் கொட்டாலும் தங்கம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 3 கிராம் இருக்குமா, 5 கிராம் இருக்குமா? அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து மகனை இலகுவாக்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு சட்டம் இருந்தது. ஒரு பெண்மணி அவர் விரும்பினால் தன்னுடைய எல்லா காரியங்களையும் நபிகள் நாயகம் ஒப்படைக்கலாம். இது ஒரு சட்டம், இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். ஒரு பெண்மணி வருகின்றார், தன்னையே அல்லாஹ்விற்கு உள்ளதற்கு அனுமதிப்பு செய்கின்றார். நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாருக்கும் இந்த சட்டத்தை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. நபிகள் நாயகம் பள்ளிவாசல் இருக்கின்றார்கள். அல்லாஹ்விலே என்னை நான் உங்களுக்கு அனுமதிப்பு செய்து விட்டேன் என்று ஒரு பெண் வந்து கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை ஏற இறங்க பார்க்கிறார்கள். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு நபிகள் நாயகத்திற்கு எந்த விருப்பமும் இல்லை. அப்படியே நபிகள் நாயகம் காத்திருக்கும் பொழுது ஒரு நபி போல வருகிறார். அல்லாஹ் என்பதிலே எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வையுங்கள் என்று கூறுகிறார்கள். அவர் நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு மகளாக கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. அல்லாஹ் என்பதிலே ஒரு இருப்பதான மோதிரமாவது உனக்கு கிடைக்குமா? அல்லாஹ் என்பதிலே அதுவும் இல்லை. நீ போய் தேடிப்பார், உனக்கு ஒரு இருப்பு மோதிரமாவது கிடைக்குமா என்று தேடிப்பார் என்று சொல்கிறார்கள். அவர் தேடி செல்கிறார், அவருக்கு இருப்பு மோதிரம் கூட கிடைக்கவில்லை. அவர் அப்படியே அமர்ந்திருக்கிறார். நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் அவர் எழுந்து செல்வதற்காக எத்தனைக்கும் போது நபிகள் நாயகம் கேட்டார்கள், மாதா மாற்றமல் குரான், உன்னோடு நீங்கள் எத்தனை குரான் அத்தியாயங்களை மனப்பாடம் செய்திருக்கின்றேன்? அந்த நபி கூட சொன்னாரு, நான் இன்னென்ன சூறாக்களை நான் மனப்பாடம் செய்திருக்கின்றேன். அவர் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மல்லத்னாகஹா பிமா மாற்றமல் குரான், உன்னோடு உள்ள அந்த குரானுக்கு பகரமாக அந்த குரானை நீ அந்த பெண்ணுக்கு அந்த அத்தியாயங்களை அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை மகளாக ஆக்கி உனக்கு நான் அந்த பெண்ணை திருமணம் முடித்து தந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமில்லாத ஒரு ஏழைக்கு கூட அவர் குரானை மகளாக கொடுக்காமல் குரான் அத்தியாயங்களை மகளாக கொடுக்க வேண்டும் என்பதை வைத்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறார் என்று சொன்னால் அந்த திருமணம் இலகுவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய அம்சம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழியை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து அவர் திருமணம் முடித்துவிட்டு ஒரு மகனை பேசி திருமணம் முடித்துவிட்டு அந்த மகனை கொடுப்பதற்கு வழி இல்லாமல் நபிகள் நாயகம் வந்து சொல்கின்றார், அல்லாஹ் என்பதிலே இம்ராத்துல் அன்சார், நான் அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்டாங்க, நீ அந்த பெண்ணுடைய மனைவி நீ பார்த்தாயா? அன்சாரிகளுடைய கண்கள்ல வந்து சில குறைகள் இருக்கிறது, உன்னுடைய மனைவியை நன்றாக பார்த்துக் கொண்டாயா? அப்ப அவர் சொல்ல, நான் நன்றாக பார்த்துக் கொண்டு நான் பிடித்துதான் திருமணம் முடித்திருக்கின்றேன். நபிகள் நாயகம் கேட்டாங்க, அழகம் எத்தனை மகளாக நீ எவ்வளவு திருமணத்திற்கு மகளாக நீ எவ்வளவு நிர்ணயம் செய்திருக்கின்றாய்? அவர் சொன்னார், அல்லாஹ் என்பது 4 ஊக்கியா. ஒரு ஊக்கியான்னு சொன்னோம்னா இன்றைய கால மதிப்புல 120 கிராம் வெள்ளி. 4 ஊக்கியம் ஆச்சு 480 கிராம் வெள்ளி. 480 கிராம் வெள்ளினா நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ரூபாய் வருமா, ஒரு 50,000 ரூபாய் வருமா? அவருக்கு அது மிகப்பெரிய சிரமம், அது அவருக்கு மிகப்பெரிய கஷ்டம். அதற்கு நபிகள் நாயகம் கேட்டு வருகிறார், நான் இப்படி 4 ஊக்கியா மகளாக பேசி திருமணம் முடித்து விட்டேன். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவரை பார்த்து சொன்னாங்க, கண்ணமா தன்னிச்சூழல் ஜபல், மலையின் ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் வெள்ளியை வெட்டி எடுப்பீர்கள் போல இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மகளை கொடுக்கிறதுக்கு அதற்கு ஒரு மலையை வெட்டுற மாதிரி உள்ள ஒரு காரியம். அல்லது மரத்தை பணம் பழக்கலாம் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மலையிலிருந்து வெள்ளியை வெட்டி எடுக்க முடியுமா? சாதாரணமா காசு பணம் கிடைக்குமா? நீ என்னப்பா இவ்வளவு மகளாக நீ பேசி முடித்திருக்கின்றாய் என்று சொன்னால் நபிகள் சொன்னால், உனக்கு தருவதற்கு எதுவும் இல்லை, கஜானாவில் எதுவும் கிடையாது, பைத்துல்மால் எதுவும் கிடையாது, இருந்த நபிகள் கொடுத்திருப்பாங்க. அவர் நபிகள் சொன்னார்கள், உன்னை நான் ஒரு படைப்பிரிவை அனுப்புகிறேன், அந்த படைப்பிரிவிற்கு உன்னை நான் அனுப்புகிறேன், ஏதாவது கிடைத்தால் நீயும் ஏதாவது கிடைத்தால் அதிலிருந்து உனக்கு நான் அந்த மகளை அழைப்பதற்கு நான் உதவி செய்கிறேன். அது நபிகள் சொல்றாங்க.
இது ஹதீஸ்களாக செஞ்சுப்பாங்க. திருமணம் என்பது இந்த மகனை காரணமாக வைத்து தடைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் அதை எளிதாக்கி இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துல மணமகன் வலிமா விருந்து கொடுப்பதை மார்க்கம் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஒரு மணமகன் இல்ல அவன் வலிமா கொடுக்க தப்பு கிடையாது. அந்த ஒரு சஹாபி அவர் குர்ஆன் அத்தியாயங்களை மகனாக கொடுத்தாரா இல்லையா, அவர் என்ன வலிமா வைத்தார்? வலிமா வைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வலிமாவிற்கென்று திருமண விருந்திற்கென்று ஒரு உச்சபட்ச எல்லையை நிர்ணயிக்காவிட்டாலும் இது எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு செயல்களின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா அவுலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷையின் மின் நிசாஇ மா அவுலமா அலா ஸைனப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்த போது அவர்கள் வலிமா விருந்து கொடுத்தவர்களுக்கு வேற எந்த மனைவியை திருமணம் முடிக்கும் போதும் வலிமா விருந்து கொடுத்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கும் போது கொடுத்த வலிமா தான் மிகப்பெரியது. நபிகள் நாயகம் கொடுத்த விருந்துகள் மிகப்பெரியது. நபிகள் நாயகம் செய்த செயல் என்பது எல்லையை காட்டாது. ஆனால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கொடுக்கலாம் என்று வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு எதை என்ன எவ்வளவு விருந்து கொடுத்தார்கள்? அனஸ் கூறுகின்றார், அவுலம பி ஷாத்தி, ஒரே ஒரு ஆட்டை அவர்கள் செய்தார்கள், வலிமா விருந்தாக கொடுத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, அஸ்பஹன் நாட்ட ஹுபுஸும் வலஹ்மா, மக்களுக்கு ரொட்டியையும் இறைச்சியையும் கொண்டு வயல் விரும்ப வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுக்கு எவ்வளவு ரொட்டி சுட முடியுமோ அவ்வளவு ரொட்டி சுட்டு எத்தனை பேர் சாப்பிட கொடுத்துட முடியும்? ஒரு 50 பேர் கொடுக்க முடியுமா? ஒரு ஆட்டை இருக்கா, அது 3 பேர் கொடுக்க முடியுமா? அவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு எளிமையாக அந்த வலிமா விருந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சம்பவத்தை நான் சொன்னேன். அவர் திருமணம் முடிக்கும் பொழுது மிகவும் குறைந்த வருமானம் உடையவராக இருந்தார். பிற்காலத்தில் உலகத்துக்கே மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார். ஆனால் திருமணம் முடிக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர் மகளாக எவ்வளவுதான் கொடுக்க முடிந்தது? ஒரு பேரித்த கூட்டையால் தங்கத்தை மகளாக கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு சொன்னார்கள், அவருக்கு அது தகுதி இருந்ததனால் சொன்னார்கள், அவரு பலவுஷா ஒரு ஆட்டையாவது நீ வலிமா விருந்தாக கொடு என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் வலிமா விருந்து என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். யாருக்கு அதை முடியுமோ அவர்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த வலிமா எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து ஒரு ஆட்டை கொடுப்பதற்கு தகுதியானவராக இருந்தால் அவருக்கு நீங்கள் ஒரு ஆட்டையும் அவருக்கு வலிமா விருந்து கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கு கீழே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க. இதனால் திருமணம் தடைப்பட்டு விடக் கூடாது. திருமணத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய மறுமை பயன்கள் ஒரு மூடனுக்கு கிடைக்காமல் ஆகிவிடக் கூடாது. திருமணத்தின் மூலமாக ஒருவர் அடையக்கூடிய மார்க்க பாக்கியங்கள் ஒருவனுக்கு தடைப்பட்டு விடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வின் தூதர் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் நல்லதை நாடி இருக்கிறார்கள். நான் சொல்லிட்டு பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்திலே அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக பிடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அடிமையிலிருந்து விடுதலை செய்து அதையே மகளாக ஆக்கி நபிகள் நாயகம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்த அன்று நபிகள் நாயகம் கொடுத்த விருது என்ன தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸனஅத் ஆமன் ஃபீ நிசாயின் ஸகீர், சிறிய விரிப்புல வந்து அவங்க செய்றாங்க வலிமா விருந்து தயார் செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி அருகில் இருந்த சில மக்கள் ஆண்களை வந்து அரசு சொல்றாங்க, ஒரு ஆட்டை வந்து பாதாடை கட்டி ஒருவரிடம் கொஞ்சம் நெய் ஒருவரிடம் கொஞ்சம் வெண்ணெய் பேரிச்சம்பழம் இருக்குது, அதை வைத்து ஐஸ் என்ற ஒரு பதார்த்தத்தை தயார் செய்து அந்த இருந்த மக்களுக்கு கொடுத்து வலிமாவை அவர்கள் செய்கிறார்கள், நிறைவு செய்கிறார்கள். அதே போன்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திருமணங்கள் செய்யும் பொழுது அவர்கள் கொடுத்த வலிமாவின் அளவு என்ன தெரியுமா? முத்தைனின் ஷஹீர், 2 முற்று அளவிற்கு போதும். ஒரு முத்து என்று சொன்னால் 2 கைகளை சேர்த்து நிரப்பமாக ஆகினால் ஒரு முத்து. அப்ப 2 கை அளவுக்கு கோதுமை அள்ளி போட்டா அதுல எவ்வளவு உணவு தயாரிக்க முடியும்? அதுல எத்தனை ரொட்டி சுட்டு விட முடியும்? அவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் எதற்கு வழிகாட்டினார்கள்? இப்படியெல்லாம் எதற்கு செய்து காட்டினார்கள்? இந்த சமுதாயத்திற்கு திருமணம் என்பது ஏழை மக்களுக்கும் அவசியமாக இருக்கிறது. அது மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மூவிலுக்கு திருமணம் என்பது மறுமை வெற்றிக்கு துணையாக இருக்கும்.
மார்க்கம் உடையவர்களை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி காட்டுகிறான். ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாலும் ஒரு நீங்கள் உங்களை கவரக்கூடிய ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட கவர்ச்சியே இல்லாத அழகே இல்லாத அடிமை பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களை கவரக்கூடிய ஒரு இணை வைப்பானை விட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மூமின் சிறந்தவன். என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னான், அந்த இணை வைப்பாளர்கள் தீயவர்கள் உதாயத்தை ஓடுகிறார், அவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய நாட்டப்படி சொர்க்கத்தை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் அழைக்கிறார். இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். திருமணம் என்பது கொண்டாட்டத்திற்கு அல்ல. அதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் திருமணத்துடைய நோக்கம் சொர்க்கத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, மறுமையில் வெற்றி அடைவதற்காக அந்த திருமணம் இந்த சமுதாயத்திற்கு பாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிய நடைமுறையை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனா நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கிறீங்க, திருமணத்துல தான் எத்தனை வரம்பு மீறல்கள் நம்ம சமுதாயத்தை அரங்கேறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலிமா, உணவுலேயே கெட்ட உணவு என்ன தெரியுமா? வலிமா விருந்து நபிகள் நாயகம் சொன்னாங்க. என்ன காரணம்? இந்த வலிமா விருந்து ஒருவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யலாம் வச்சிருக்க, பெருமைக்காகவோ கிபருக்காகவோ பகத்துக்காகவோ எதுக்காக நடக்குது? ஊரடங்கிய பந்தல் எதற்காக? அல்லாஹ்வுடைய ஓப்பை பெறுவதற்காகவா? இஸ்லாமிய சமுதாயம் உள்ளத்தை தொட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊரடங்கிய பந்தல் போடுகிறார்கள், ஆயிரக்கணக்கான ஆயிரத்திலிருந்து போடுகிறார்கள். எதற்காக? உண்மையிலே என்னுடைய இறைவன் இவ்வாறு விருந்தளிக்க சொன்னான் என்பதற்காகவா? பகத்துக்காகவா? பெருமைக்காகவா? சமுதாயத்திலே இன்றைக்கு எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு ஏழ்மையிலும் வறுமையிலும் நோயிலும் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது எவன் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவன் எத்தனை பேர் நோயாளியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு பணமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஊரடைக்க பந்தல் போட்டு சாப்பாடு வைப்பேன் என்று சொல்கிறானே, இதை செய்யக்கூடியவன் உண்மையிலே அவர் அல்லாஹ்வை சத்தியம் என்று சொல்லட்டும், நான் என்னுடைய இறைவனுடைய திருப்திக்காகத்தான் இப்படி செய்கிறேன் என்று. நிச்சயமாக கிடையாது. பகட்டுக்காக, ஊருக்காக. அதான் நபிகள் சொன்னார்கள், ஷருக்காடி தாமும் வலிமா, உணவிலேயே கெட்டதிருந்து திருமணமிருந்து உண்மையில் அல்லாஹ்வுக்காக செய்வதாக இருந்தால் அவன் அதை இறை தூதர் எப்படி செய்தார்களோ, எப்படி செய்தால் அது சமூகத்திலே சீரழிவாக மாறாத, எப்படி செய்தால் அது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமோ அந்த அளவிற்கு அவன் நிறுத்தியிருப்பான். அவன் அப்படி இல்லாமல் பெருமைக்காக நபிகள் சொன்னார்கள், மன்கான கல்வியில் யாருடைய உள்ளத்தில் அனாவோ பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அவருடைய திருமணம் எதற்காக? பகட்டுக்காக, பெருமைக்காக, ஆணவத்திற்காக, அகப்பாவத்தை காட்டுவதற்காக, தன்னுடைய வசதியை பலப்படுத்தி காட்டுவதற்காக, தன்னுடைய செல்வாக்கை பலப்படுத்தி காட்டுவதற்காக, தன்னுடைய படைப்பலத்தை காட்டுவதற்காக, தன்னுடைய கட்சியினுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக திருமணம் எப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய பலத்தை எப்படி கிடைக்கும்? அவன் இறைவனுடைய வலிமா விருந்தை பொறுத்த வரைக்கும் நாம் அதை அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த விருந்தாக ஆக்க வேண்டும் என்றால் நீங்க அதை நீட்ட 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 அனாச்சாரங்கள் தான் தெரியக்கூடிய போகும். மாற்றத்துக்கு மாற்றமான காரியங்கள் தான் அங்கே நடைபெறும். எப்படியெல்லாம் இன்றைய திருமண நிகழ்ச்சிகளில் மாற்றத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறுவது என்பதை நாம் சுருக்கமாக இருந்தால் உடைய சுருக்கமாக காணும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விருந்திலேயே கெட்ட விருந்து திருமண விருந்து. அப்படி என்றால் திருமண விருந்து கெட்டதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த விருந்தை பகத்துக்காக, பெருமைக்காக, ஆணவத்திற்காக, ஆடம்பரத்திற்காக செய்யும் பொழுது அது பல்வேறு ஷைத்தானிய காரியங்களுக்கு காரணமாக அமைந்துவிடும். அதுல ஒரு விஷயம் தெரியுமா? நபிகள் சொன்னார்கள், அந்த விருந்திற்கு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள், ஏழைகள் வெறுமை அழைக்கப்படுவார்கள், புறக்கணிக்கப்படுவார்கள். இப்படி வலிமா விருந்து வச்சிருக்க ஆடம்பரத்திற்காக, பெருமைக்காக செய்யக்கூடியவர் ஏழை பாலைகளையெல்லாம் அவன் யாத்திரை மக்கள் தான் அழைச்சி விருந்து கொடுக்க மாட்டான். அவன் தன்னுடைய ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை பெருமை, அவனுக்கு தேவை செல்வாக்கு, அவனுக்கு தேவை ஆடம்பரம். எல்லாரும் போக போக்கில் எல்லோரையும் அவனுடைய வசதிக்கு தகுந்தவங்க எப்படி கண்ணியப்படுத்துவானோ அதுபோல் ஏழை மக்கள் கண்ணியப்படுத்த மாட்டான். எல்லாரும்
அது பார்க்க வரும்போது இந்த மாதிரி சபையில போய் சாப்பிடுவதே நமக்கு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க நபிகள் நாயகம் அமர்வதற்காக தலைமையாக பயன்படுத்துவதற்காக ஒரு திரைச்சீலை வாங்குறாங்க. அதுல உருவப்படம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்த வரைக்கும் அந்த திரைச்சீலையை ஒரு சுற்றுலாவாக சிவத்துல அடிக்கிறாங்க, உருவப்படத்தோடு அடிச்சு வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் வந்த ரசூலுல்லாஹ் இந்த காட்சியை பார்த்தோம்னா பாவம் அதன் வாசல்லையே நின்றாங்க. முகத்து அப்படியே ஒரு வெறுப்பு, ரசூலுல்லாஹின் முகத்தில் வெறுப்பு ஏற்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் நிறைய பார்த்தோம்னா அதூபி இலல்லாஹி வ இலா ரசூலி, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், இறை தூதரோடு எதற்காக பிழை செய்திருக்கிறார் அவர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னா இறை தூதர்கிட்ட அவங்களுக்கு பிடிக்காத ஆள் சந்திக்கணும் என்பதற்காக அல்லாஹ்வை மன்னிப்பு கேட்கறது இல்லை. அல்லாஹ்விட அவர் செஞ்ச இறை தூதர் வெறுப்பு பாவமாயிருக்கு. அப்ப அல்லாஹ்விடம் நான் செய்த பிரார்த்தனை மூலமா மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னோன்னே அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க. அப்ப நபிகள் கேட்டாங்க, என்ன உருவப்படங்கள் பற்றி திரைச்சீலை? அல்லாஹ் நீங்க உட்கார்வதற்காக தலைமையாக பயன்படுத்துவதற்காக நான் இந்த திரைச்சீலையை வாங்கினேன். நபிகள் சொன்னார்கள், இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி ஸுவர் யுஅذبون யௌம கியாமா, இந்த உருவங்களை வடித்தவர்கள் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவார்கள். அகியுமா ஹலக்கும், நீங்கள் படித்தவர்கள் உயிர் விடுதல் என்றவர்கள் வேதனை செய்யப்படும். அது மட்டுமல்ல, எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். அதை அகற்றிய பிறகுதான் நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு செயல் நடக்கும் பொழுது அந்த சபைக்கு செல்வதையே அவர் வெறுத்திருக்கிறாங்க. திருமணத்தை எடுத்து பாருங்க, திருமண பந்தர்கள், இசை பாடல்கள், கச்சேரி இறுதி காலகட்டத்தில் கூட்டம் தோற்றும் அவர்களின் இசையையும் மதுவையும் விபச்சாரத்தையும் பட்டாளையும் இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமண நிகழ்ச்சிகள் எங்கும் இசை பாடல்கள் விபச்சாரத்திற்கு எல்லாம் இசை பாடல் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? திருமணத்துல ஆண் பெண் ஒழுங்கு மீறப்படுகிறதா இல்லையா? நல்லா இருக்கிற பெண் உதவி செய்வாங்க, முக்கால் எடுத்து தரத்தில் இருந்து அழகை எல்லாரும் பாருங்கள் என்று பெண்கள் தான் அங்கே ஆண்களுக்கு காட்சியளிக்கப்படுகிறமே. சமுதாயத்தில் எல்லாரும் ஒப்பேசித்தா வைக்கப்படுகிறதால சமுதாயம் எல்லாமே இந்த பாவத்தில் அங்கீகரிக்க சபையில் அனைவரையும் அங்கீகரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறது. திருமணத்துல ஆடம்பர விருந்தில் எவ்வளவு இஸ்லாம் அல்லாஹ் சொன்னான், உண்ணுங்கள் தள்ளுங்கள், நீங்கள் வீண்வரை செய்யாதீர்கள். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்வரை செய்யக்கூடாத நேசிக்க மாட்டார். இன்னும் வீண்வரை செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நண்பர்களுக்கு ஒரு கேள்வி, அப்படி என்றால் எவ்வளவு எந்த அளவுக்கு நின்று கொடுக்கிறான்? சமுதாய சீரழிவாக ஆகாத அளவுக்கு, ஆண் பெண் கலப்பு அந்த ஒழுக்கம் மீறப்படாத அளவுக்கு, ஹராமான காரணங்கள் நிகழாத அளவுக்கு நீங்கள் எப்படி செய்தால் கட்டுக்கோப்பாக எப்படி செய்தால் செய்யப்படாத திருமண விருந்து என்று அல்லாஹ்வை ஓப்பன் ஆகுவது. அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கூட எளிமையாக காட்டியிருக்கிறார்கள். எளிமையாக செய்வது அந்த அல்லாஹ்வுடைய வழியை அப்படியே பின்பற்றுவதாகும். நபிகள் நாயகம் எல்லாம் நிர்ணயிக்கவில்லை. ஆனால் எந்த ஒரு காரியமும் சமுதாய தீர்வையாக பாவமான காரியங்கள் அரங்கேற்றப்பட்ட நிறுவனமாக ஆகும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பூமி செல்லக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் சர்க்கல் இஸ்லாமி சுன்னத்தை செய்யாத எவன் ஒரு இஸ்லாத்திலே தீமையாக கருதப்படக்கூடிய ஒரு நடைமுறையை உண்டாக்குகிறானோ அவனுக்கு அந்த செயலை செய்தக்கூடிய பாவம் அவன் மீது கிடைக்கும். அந்த பாவத்தை யாரெல்லாம் செய்வார்களோ அவன் அனைவருடைய தீமையும் அவனுக்கு வந்து சேரும். ஒரு செயலை நாம் நடைமுறைப்படுத்தும் போது நீங்கள் ஆராய்ச்சி சமுதாயத்தில் எந்த திருமணத்தில் எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் ஆண் பெண் கலப்புவது, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பது, மணமகள் வாயில் பாலூட்டுவது, மணமகளையும் அவர்கள் சதைகளை வைத்து எல்லோருக்கும் காட்சி போடாக்குவது, இன்றைக்கும் மாற்றுவது சமுதாயத்திற்கு சட்டம் கலாச்சாரம் எல்லாம் பெருக்கெடுத்து வருகிறது. இப்படி சென்றால் எல்லோருடைய உள்ளம் நாசமாயிருக்கு. எல்லோருடைய உள்ளம் நாசமாயி ஒரு தீமையை முறையிலேயே கிள்ளி எய்யாவிட்டால், அந்த தீமையை புறக்கணிக்காவிட்டால் என்னுடைய குடும்பம் பாதிக்க, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கட்டுப்படுத்துவது, நான் எப்படி செய்வது, என்னுடைய குடும்பம் எல்லாம் எனக்கு சம்மதிக்கவில்லை என்று நினைத்து ஓமைகள் கலந்து போவார் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் நாளை மாறிடும். அந்த தீமையை அக்செப்ட் பண்ணக்கூடிய உள்ளமாக மாறிடும். நம்முடைய உள்ளம் மாறிவிடும் என்று சொன்னால் அதற்கு பிறகு அது கவிழ்த்து வைக்கப்பட்ட பூஜாவை போன்று ஆயிரும். அதை நீங்க எத்தனை ஒரு கம்பளத்தை கவிழ்த்து வைத்து அதில் தண்ணியை ஊற்றுனா தண்ணி உள்ள நிற்குமா? நிமிர்த்தி வைத்து அதில் ஒரு சொட்டு ஊற்றுனா உள்ள கிடக்கும். கவிழ்த்து வைத்து
அந்த பாவம் மட்டும்தான் உள்ள இருக்கும். எந்த விதமான உபதேசம் உள்ள ஏற்றுக்கொள்ளார். இன்றைக்கு சமுதாயத்துல திருமணத்தை நாம் நிறைய காத்திருந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது உள்ளங்கள் இழுக்கக்கூடிய மனநிலையை பார்க்கிறோம். இது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை. நம்மை மாற்றத்தை விட்டு தூரமாகக்கூடிய நிலை. மூமினை கவலைப்பட வேண்டும். மூமியான பெண்கள் ஆண்கள் சமுதாய மறுமை வெற்றியை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள் சமுதாய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்கள். இதை நாம் ஆதரவு வைக்காத வரை, இதை விரும்பாத வரை சமுதாய மாற்றம் என்பது நடக்காது. அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை இன்மையும் மறுமையும் வெற்றி பெற்ற சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழக்கூடிய சமுதாயமாக, ஒழுக்க மாண்புகளை பேணக்கூடிய சமுதாயமாக எல்லா